அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தா படத்துடைய அஃபிஷியல் டீசர் வெளியா இருக்கு. அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. துல்கர் சல்மான் அவங்களுடைய மூவி 3, 2, 1. ஸ்டுடியோஸ் தயாரிக்கவிருக்கும் திரைப்படம் சாந்தா தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம். பாபு, முதல் ஷாட் என்ன? சந்திரன் பெயிண்டிங்ல பேய் நீலிய பார்த்து பயப்படுறது ஐயா. அவனும் இருக்கான்ல? அவரு இருக்காரு ஐயா. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்களும் ஐயாவும் ஏன் பேசிக்காம இருக்கீங்க? கண்ண பெருசாக நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. நான் அவர் மேல வச்சிருந்த மரியாதை அளவுக்கு வேற யாராலையும் வைக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் தான். இந்த படத்தோட கதாசிரியரா இயக்குனரா நான் சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே நீதான். சாந்தா சீன் 60 ஷாட் 1 டேக் 1. பாபு, அண்ணே, எந்த சீன்ல ஆரம்பிக்க போறோம்? இன்னைக்கு நீங்களும் சந்திரனும் பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்த்ததை பத்தி பேசிக்கிறீங்க. அது வேணா பாபு, ஏதாவது நல்ல சீன்ல ஆரம்பிப்போம். ஐயா, ஷாட் ஓகேயா? ஷார்ட் ஓகே. சீன் சேஞ்ச். கட். என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்புறம் படம் பேர் சாந்தா இல்ல, காந்தா. ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அனைவருக்கும் டீசர் வைஸ் சிறந்த ரொம்ப பரிசு நல்லா இருக்கு. சாரேகாமா. ஒரு இன்ட்ரியை அவ்வளோ அழகாக செம்மையாக கட்டியிருக்காங்க. நடிப்பு செம்மையாக இருக்கும், நல்லா தெரியுதுங்க. துல்கர் சல்மான் சாரோட ஆக்டிங் வைஸ் செம்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கண்ணாடி ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கும்போது மனுஷன் அவ்வளோ செம்மையாக இருக்காரு. இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த சண்டை கத்தியில் சண்டை போடுற அந்த போர்ஷன், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற போர்ஷன், அது சமுத்திரக்கனி சார் சொல்கிற விதம், கண்ணாடி ஷாட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. கண் சிமெண்ட் ஏதோ இந்த கத்தி சீக்வன்ஸில் அப்படியே நிற்கும் போது செம்ம சீன்ஸாக இருக்கும் போல், செம்ம படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் துல்கர் சல்மான் அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஈகோ ஃப்ளாஷ் ஆகுது. அங்கேருந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வரும்ன்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அவர் சாந்தா அப்படியே டைட்டில் காந்தான்னு மாற்றும் போது ஏதோ ஒன்று இருக்குன்ற தெரியுது. காட்டுற விதம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டீசர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அந்த கண்ணாடி போட்டு அந்த லுக்கில் செம்மையாக இருக்கார். அதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் சார் அந்த ஃபீல் தான் கொடுக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இருக்கும். டீசர் வைஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த கண்ணாடி ஷாட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் அவர் அந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து அந்த ஃபீல் பண்ணி ஏதோ சம்திங் சிரிக்கிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டீசரே இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் சமுத்திரக்கனி சார் அவர் ஆக்டிங், அந்த பக்கம் அவர் வேறு தனியாக செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் இவர். அப்புறம் பின்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். நம்ம துல்கர் சல்மான் அவங்களுடைய அப்படியே ஒரு 70, 60 ஒரு ஆக்டர் எப்படி இருப்பாரோ அப்படியே அச்சு அசலாக அப்படியே இருக்காருங்க மனுஷன். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த டைட்டில் சேஞ்ச் ஆகிற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பயோபிக் மூவி மாதிரி தான் இருக்குது. நான் இந்த டீசரை பற்றி தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்தது. நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதர் அவரை தழுவி எடுக்கிற ஒரு திரைப்படம் தான். அவருடைய பயோபிக்கான்னு தெரியல. அங்கே அவரை தழுவி எடுக்கிற ஒரு திரைப்படம்ன்ற மாதிரி படித்தேன். யாருக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
நான் படித்ததும் உங்ககிட்ட சொல்கிறேன். தியாகராஜ பாகவதர் அவருடைய தழுவி எடுக்க ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்குன்ற மாதிரி படித்தேங்க. நல்லாயிருக்கு. டீசர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.